pulling. Oil pulling. Very simple, very effective. சென்னை வடக்கு மண்டல டிராஃபிக் போலீஸ் இணை கமிஷனரான மகேஷ்குமார் IPS பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண் காவலர் ஒருவர் சமீபத்தில் DGPயிடம் புகார் கொடுத்தார். இதுபற்றி DGP சீமா அகர்வால் தலைமையிலான விசாகா கமிட்டி விசாரித்தது. பாலியல் புகாரில் அடிப்படை முகாந்திரம் இருப்பது தெரிந்ததால் IPS அதிகாரி மகேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். விசாரணை தொடர்ந்து நடக்கும் நிலையில் மகேஷ்குமார் மனைவி அனுராதா பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். நேற்றைய நாள் என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். என் வாழ்க்கையில் பெரிய இடி மாதிரி விழுந்த ஒரு நாள் அது. என்னுடைய திருமண நாள். ஆக்சுவலி நேற்று எங்களுடைய திருமண நாள். அதுவுமா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழிவாங்கும் செயல் அந்த பொண்ணு செஞ்சது எனக்கு பெரிய பெரிய ஒரு அதிர்ச்சி. அதனால என் கணவருக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே ஏதோ ஒரு இது மாதிரி எங்களை எழுப்பி அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் பண்ணதுங்கிறது இன்னுமே என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. எங்களுக்கு அது எவ்வளவு மன உளைச்சல். எங்களுடைய சின்சியரான ஒரு உழைப்புக்கு கிடைச்ச பெரிய அவமானம் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளோ எங்கே வேலை செஞ்சாலும் அங்கே தங்கமாக தான் வேலை செஞ்சுருக்காரு. இன்னைக்கு யாரை கேட்டாலும் ஒரு தெய்வமேனு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே அவர் நல்லது தான் செஞ்சுருக்கிறாரு. யார் முகம் தெரியாதவங்களுக்கு கூட அவ்வளோ உதவி தான் செஞ்சுருக்கிறாரு. பட் ஒரு பழிவாங்கும் செயலா இந்த ஒரு பெண் காவலர் அவங்க செஞ்சது இன்னைக்கு என் கணவர் பாதிக்கப்பட்டனால என் குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டு செதஞ்சு நிற்கிதோ அது மாதிரி இன்னொருத்தங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிதான் இன்னைக்கு நான் பேட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணினது. என்ன ப்ராப்ளம்னா இவங்க 2 பேரும் இப்போ அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க என் கணவர் மேல. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பலமுறை நான் அவங்க 2 பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன். ஃபோனில் கெஞ்சி இருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட. எத்தனையோ தடவை நீ இந்த மாதிரி செய்யாதம்மா, எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி நானும் ஒர்க் பண்ணதுங்கிறனால எனக்கு அதனோட வேதனை தெரியும். ஒரு பெண் காவலருங்கிறப்ப எங்கள் அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், எங்கள் குடும்பமே போலீஸில் இருந்ததுங்கிறனால நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் எப்படி அநீதி நடந்தால் நாங்கள் அது கண்டிப்பாக நான் எதிர்த்து தான் கேட்பேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் இப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அது எனக்கு தெரியும். அது நான் பலமுறை என் கணவரையும் நான் கண்டிச்சிருக்கேன், அவங்களையும் நான் கண்டிச்சிருக்கேன் 2 பேரையுமே. ஆனால் அது இன்னைக்கு இப்படி ஒரு பழிவாங்கும் செயலை என் திருமண நாள் அன்னைக்கே அது வேணும்னே அவங்க செஞ்சு எங்கள் குடும்பத்தை பிரிக்க பார்த்துருக்காங்க. அது அவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத வேதனையில் எங்களுக்கு இருக்குது. இத்தனை நாளும் அவங்க அப்பப்போ காசு கேட்பாங்க செய்வாங்க. இவரும் ஏதாவது எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகரில். அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை அவர்கிட்ட கேட்டு இப்போ த்ரெட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவங்களுடைய வீடு கட்டிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே இவர் அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தான் சப்போர்ட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ அந்த வீட்டை கட்டணுங்கிறப்ப நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த மாதிரி சம்பாதிக்கிற ஆளுகள்லாம் இல்லை. நாங்கள் நேர்மையான அதிகாரிகள். எங்கள்கிட்ட அந்த மாதிரி 25 லட்சம்லாம் கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது? அந்த மாதிரி அவங்க கேட்டு அதை த்ரெட்டன் பண்ணனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு தவறா என் கணவர் மேலே பாலியல் துன்புறுத்தல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைக்கு புறம்பானது. அவங்களுக்குள்ள 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள தெரிஞ்சே தான் 2 பேரும் பழகினாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பின்ன அது எப்படி பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல்னு அவங்க சொல்ல முடியும்? ஒத்துக்கிட்டு தான் அவங்க போறாங்க வராங்க, அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க வராங்க. மற்றபடி நம்ம கம்பல் பண்ணி கூட்டிட்டு போகலைங்கிறதுக்கு வேண்டிதான் நாங்கள் சொல்றோமே தவிர நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அதை ரொம்ப இது மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க பொது மேடையில. நம்மளும் ஒரு நியாயமா நடந்து நியாயமான இந்த வீடியோ நான் காமிக்கிறேன். இல்ல இல்ல இப்படி எல்லாம் என்னன்னு உங்களுக்கு நான் மன்றாடி என்ன கேட்டுக்கிறேன்னா, 2 தரப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் முடிவெடுங்க. ஏன்னா இப்போ எதுவுமே தெரியாம எல்லாரும் ஒண்ணு பேச ஆரம்பிச்சிடுறாங்க, கட்சி ரீதியா பேசுறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் கருத்துக்கள் தவறா மீன்ஸ் அவங்களுக்கு தெரியறது இல்லை. என்ன ஒரு பட்சமா கேட்டுட்டு ஒரு தவறான கருத்துக்கள் பரவுது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க இவ்வளவு எமர்ஜென்சியா நாங்க இதை கொடுக்குறோம்.